யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலேருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா, எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தபொழுது இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாங்க. அங்கே சாலமோன் மண்டபத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ சாலமோன் மண்டபத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, நீர் கிறிஸ்தவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும், எங்களுக்கு ஏன் சந்தேகம் உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் கேட்குறாங்க. அதற்கு ஏசப்பா சொல்கிறாங்க, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நீங்கள் வேறே ஆடுகளாக இருக்கிறபடினாலே என்னுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. பாருங்கள், சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே அவர் போகிறார். கையிலே அவர் தேவன் தந்த வசனங்களை விதைக்கிறார். கர்த்தர் தந்த யாவற்றையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்குறவங்க, ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, பிரசங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க அவர் பின்னே போனாங்க. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்குற ஆடுகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னுடைய ஆடுகளை என்னிடத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். நான் இவ்வளோ அற்புதங்களை செய்கிறேன்னு ஏதோ சாட்சின்னு சொல்கிறார். நான் பிதாவினிடத்திலே வந்த தேவகுமாரன், நான் செய்கிற கிரியைகளே அதற்கு சாட்சிகள்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க நம்பலை. அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, பிரிந்து போயிடுறாங்க. ஆனாலும் இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி, தேவகுமாரன் இவர் தான் சொல்லி விசுவாசித்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்று சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கையில் அவர்கள் வந்து அடைந்தார்கள். கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சந்தேகப்பட்டு பின்மாற்றத்தோடு ஏனதானு போகிறவங்க பின்மாற்றத்தில் தான் போயாகணும். இவ்வளவு அற்புதங்களை கண்ணார பார்த்தும் காதார கேட்டும் அவர்கள் நம்பவில்லை. இதில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படின்னாலும் இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற நம்ம, கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிற நம்ம, எப்படியாகிலும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று எண்ணுகிற நம்ம அநேகருக்கு சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர் தான். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை ஏற்றுக்கொள்வார்கள். வேறு ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது சத்துரு பிசாசின் உடையவர்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தர்க்கம் பண்ணுவார்கள், பிரிவினைகளை பேசுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே, கிறிஸ்துவை